Hey friends, welcome back to the channel TanmayiThreads. So இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு குட்டி மீஷோ ஹால் வீடியோ தாங்க. ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆக்சஸரீஸ் தான் வந்து காமிக்க போறேன். அண்ட் ஒரு கியூட்டான ஆர்கனைசரும் இருக்கு. அதையும் வந்து காமிக்கிறேன். பட் பிஃபோர் தட் இந்த ஜுவல்லரி எல்லாம் அக்கா உங்களுக்கே ஸ்டோர் இருக்கு. நீங்க எதுக்குங்கக்கா ஜுவல்லரி வாங்குறீங்க அப்படின மாதிரி நீங்க கேப்பீங்க. ஆக்சுவலா ஒரு சில கலெக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நம்மளோட ஸ்டோர்ல வந்து கிடைக்கவே கிடைக்காது. நான் அவர் ஆர்டர் போட்டுருவாரு. ஆர்டர் போட்டு ஸ்டோருக்கு வந்த உடனே அது வந்து சேல் ஆகிடும். ஓகேங்களா? அதனால எனக்குன்ட்டு அது கிடைக்கிறது ரொம்ப காலம் ஆகிடும். அதனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நிறைய வெப்சைட்ஸ் வந்து கம்பேர் பண்ணுவேன். ஸோ அந்த வெப்சைட்ஸில் கம்பேரிசனில் மீஷோவில் தான் ரொம்பவே அஃபோர்டபுளான ரேஞ்சில் நம்மளுக்கு வந்து ஆக்சஸரீஸ் எல்லாம் வந்து கிடைக்கும். அண்ட் க்யூட்டாகவும் இருக்கும் அண்ட் வர்த் எவ்ரி பெனி. ஸோ தட்ஸ் வை அது உங்ககிட்டையும் காமிச்சா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஜுவல்லரினா ரொம்ப பிடிக்கும். ஆக்சஸரைஸ் பண்ணிக்கிறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், க்யூட்டாகவும் இருக்கணும், எலகெண்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப கிராண்டாக போட்டால் அது வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரிக்கு ரொம்ப ஃபங்க்ஷன்னா அந்த மாதிரி கிராண்டாக போட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஆள். பட் மற்றபடி க்யூட்டான ஸ்டஃப்ஸ் தான் வாங்கியிருக்கேன். போத் லைக் உங்களுக்கு வந்து எத்னிக் ஆகட்டும், ட்ரெடிஷ்னல் வேர்க்காகட்டும் அண்ட் வெஸ்டர்னுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்கேன். ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போயிடலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் செயின் குட்டி செயின்ஸ் வந்து ஃபுல்லாக அமிர்ஸ் மட்டும் தனியாக தொங்குற மாதிரி வந்து வெம்பிளி. அண்ட் இதுக்குள்ளார வந்து நான் ஆல்ரெடி கவரை பிரிச்சுட்டேன், ஏன்னா சத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாமே ஹூலா ஹூப் இயரிங்ஸ் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த ஹூப் டிசைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பேட்டர்னில் இருக்குது. மெயினாக இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச பேட்டர்ன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பேர்ல் இருக்கு இல்லையா, இந்த பேர்ல் வச்ச பேட்டர்ன் தாங்க. ஸோ இந்த ஹூப்க்கு வேண்டிய இது கம்ப்ளீட் செட்டும் வந்து வாங்கினேன். அண்ட் இதில் எத்தனை ஹூப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேர், ஓகே, 1 2 3 4 5 6 பேர் இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ், லைக் 193 என்னமோ தான், விச் இஸ் பிலோ 200. ஸோ நான் காமிக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிலோ 200 ருபீஸ் தான். ஸோ இது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நீங்களே வந்து ஹூப் லவர்ஸ்னால் ஒவ்வொரு அவுட்ஃபிட்க்கும் வேறு லெவலில் போட்டுக்கலாம். அண்ட் இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்லா ட்ரெண்டிங்காகவும் இருக்குது, பியூட்டிஃபுல்லாகவும் இருக்குது. கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டட் இயரிங்ஸ் மாதிரியும் வருது. ஸோ இட் இஸ் லைக் 9 இயரிங்ஸ். அண்ட் இது வந்து நிஜமாமே 196 ருபீஸ்க்கோ 193 ருபீஸ்க்கோ வந்து worth every penny. உங்களுக்கு இதில் எந்த ஹூப் பிடிச்சிருக்குன்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஐ would love to know. ஸோ என்னது வந்து ஃபேவரட் இந்த மிடில் ஒன். உங்களோட ஃபேவரட் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு என்னோட டேஸ்ட் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி நான் வந்து போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரம் மீஷோ தான். ரொம்ப நல்லா கிராண்டாக இருக்குங்க. நிஜமாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப மொக்கையாக வரும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். பட் அப்பா பாடியில் வந்து ஃபுல்லாமே அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணி ரொம்பவே நீட்டாக இருக்குது. சம்கி ஒர்க் அண்ட் எம்ப்ராய்டரி ஒர்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக ஃப்ளார் பெட்டல்ஸ் எல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் கை வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குது. அதனால் ரொம்ப ஒரு ஃபிட்டிங் இல்லாத மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸே கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது. நான் வந்து பின்னாடி பின் பண்ணி வந்து வச்சுருக்கேன். பிகாஸ் கொஞ்சமாச்சு பார்க்குறதுக்கு நல்லா இருக்கணும் இல்லையா. ஆனால் எனக்கு இந்த கலர் ரொம்ப அழகாக அட்ராக்டிவாக இருக்குது. பாருங்கள், ஸ்க்ரீனுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த கலர்லாம் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். லைக் மீடியம் ஸ்கின் டோன் டு ஃபேர் ஸ்கின் டோன் இருக்கவங்கலாம் இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் பேச் வாக்லேயே அப்படியே இந்த ஹூப்பும், ஸோ இந்த ஸ்டைல் ஆஃப் இயரிங்ஸும் வந்து போட்டு காமிச்சிடலாம். எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம்ல, அதுக்கு வேண்டி அதையும் போட்டு காமிச்சிடலான் இருக்கேன். வாவ், ஸோ ப்ரிட்டி, ஸோ ப்ரிட்டி. வெரி லைட் வெயிட், ரொம்ப ஹெவியெல்லாம் இல்லை. பாருங்கள், நல்லா இருக்குல்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. ரொம்ப கேவலமாக பாடுறேன். ஓகே ஃபைன். அந்த படத்தில் வந்து பயங்கர ட்ரெண்டிங்காக இந்த மாதிரி கஃப் இயரிங்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அது ரொம்ப அழகாக இருந்தது. அப்போ பயங்கர ட்ரெண்டிங்காக இருந்தது. அப்போ எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அமேசான்லேயும் பிக் பண்ணேன். அண்ட் அது சார்ந்து இருக்க மாடல்ஸும் வந்து ஒன்று வாங்கினா அந்த ஒரு பைத்தியம் மாதிரி, ஓ இது இருக்கணும், இதில் இது நல்லா இருக்கே அப்படின்னு மாதிரி ஒன்று தேடி நான் வாங்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த லிஸ்ட்டில் இந்த தோழியும் வந்து சேர்த்திக்கலாம். பிகாஸ் விச் இஸ் வெரி க்யூட். கீழே வந்து ட்ராப் ஸ்டைல் மாதிரி இருக்குது. அண்ட் இங்கே வந்து ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டோன் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ப்ரிட்டியாக அழகாக இருக்குது. அண்ட் இதோட மாடலையும் நான் வந்து உங்களுக்கு இப்போ வந்து வச்சு காமிச்சிடறேன் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள்.
எல்லா இயரிங்ஸும் நான் பிக் பண்ணது சூப்பராக வந்து செட் ஆகிற மாதிரி இருக்குது. வெஸ்டர்னுக்கும் வந்து செட் ஆகும் அண்ட் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் வேர் அதாவது லைக் சுடிதாருக்கும் வந்து செட் ஆகும். உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ட்ரை அவுட் பண்ணலாம். இங்கே ஏதோ நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த பேர்ல்ஸ் மட்டும் தனியாக தொங்குற மாதிரி இருக்கு இல்லையா, பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அண்ட் இந்த லென்த் வரைக்கும் வருதுங்க. ஸோ வெரி நைஸ். அண்ட் 2 சைட்லேயும் போட்டால் இன்னுமே கிராண்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். டெஃபினட்டாக அதை வந்து போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ, ஃபஸ்ட் டைம் நான் அந்த கஃப் இயரிங்ஸ் போடும்போது கொஞ்சம் நிஜமாகவே கஷ்டப்பட்டேன். பட் ஆனால் அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து இருந்தது. அக்கா எங்கே இதோட பையிங் லிங்க் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சி கைஸ், நிஜமாக நல்லா இருக்குல்ல, எவ்ரி நைஸ், எவ்ரி திங் இஸ் வெரி பியூட்டிஃபுல். வாவ், ப்ரிட்டி. ஓகே ஃபைன். இந்த கஃப் இயரிங்ஸை அடுத்தது நம்ம வந்து பார்க்க போகிறது இந்த டப்பாக்குள்ளே என்ன இருக்குதே பார்ப்போமா. இது வந்து ஒரு நெக் செயினுங்க. வாவ், இதெல்லாம் வந்து ரொம்ப சிம்பிளாக எலிகெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க. லைக் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து விருப்பப்படுவீங்கள்ல, ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கணும் அப்படின்ட்டு. எனக்குமே இந்த மாதிரி சின்ன வகையான செயின்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். ஜஸ்ட் அ ஷார்ட் செயின் அண்ட் அந்த ஷார்ட் செயினில் வந்து ஃபுல்லாமே வந்து பேர்ல்ஸ் அண்ட் நடுவில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பூ மாதிரி அண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூபி ஸ்டோன்ஸ் மாதிரி. பட் தட் இஸ் நாட் ரூபி ஸ்டோன். ஏன்னா இதோட விலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிலோ 200 rupees தான். இந்த செயின் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஓன சாரியெல்லாம் வேர் பண்ணிட்டு இந்த ஒரு சிம்பிளான ஒரு செயின் மட்டும் போட்டாலே அவ்வளோ அழகாக பியூட்டிஃபுல்லாக காட்டும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய காட்டன் சாரீஸ், காதி சாரீஸ்க்கெல்லாம், டிஷ்யூ சாரீஸ்க்கு, இந்த ப்ரொஃபஷ்னல் ரீதியில் வந்து அந்த சிங்கிள் ப்ளீட்லாம் விட்டுட்டு சாரீ கட்டுவாங்கள்ல, அதுக்கெல்லாம் மட்டும் இந்த மாதிரி போட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது கூட குட்டியாக வந்து இயரிங்ஸும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த சென்டரில் அந்த டிசைன் வருது இல்லையா, அந்த சென்டரில் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு இயரிங்கும் வந்து கொடுத்துருக்காங்க வித் அந்த டாசல்ஸோட. ஐ மீன் கீழே வந்து அந்த வாவ் கியூட். இங்கே பாருங்கள், செம்ம, சான்ஸே இல்லை, வர்த்தி பை. அண்ட் இது கூடவே வந்து இந்த மாதிரி க்யூட்டான ஒரு டப்பாவில் வந்து போட்டு கொடுக்குறாங்க. ஸோ அழகாக நீங்கள் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம், தாராளமாக பியூட்டிஃபுல்லாக வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இந்த ஒரு செயின். ஆக்சுவலாக இந்த ஒரு செயின் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதில் பார்க்கும்போது சீப்பாக தான் இருந்தது. ரொம்ப எல்லோவாக வந்துடுமா அப்படின்லாம் பயந்தேன். பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது வேறு லெவல், சான்ஸே இல்லை, நல்லாயிருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போலாம் ரொம்ப ட்ரெண்டிங்கு. அதுவும் காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இந்த ஒரு செயின் மட்டும் ரொம்ப ஜாஸ்தியாக போடாதவங்க, ரொம்ப சிம்பிளாக விருப்பப்படுறவங்களுக்கு இந்த ஒரு நெக் செட் வந்து சூப்பராக வந்து செட் ஆகும். இதோட விலை ஜஸ்ட் 117 rupees ஒன்லி. ஆக்சுவலாக இது வந்து வர்த் எவ்ரி பென்னின்னு வந்து சொல்வேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ கடைகளுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒன் டைம் யூஸ்க்கு வேண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் வந்து வாங்கினீங்கன்னா கட்டுப்படி ஆகாது. இட் வில் காஸ்ட் அரௌண்ட் 400-500 அந்த ரேஞ்சுக்கு இருக்கும். பட் இது நீங்கள் ஆன்லைனில் வாங்குறீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு தடவை இப்படி தாங்க, நான் வந்து இடி இடிக்கும் போது தான் வந்து டிவி வந்து குழந்தைங்கள்லாம் நைட்டு பார்த்துட்டு இருந்தாங்களா, டிரான்ஸ்ஃபார்மர் கம்பியும் வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு வீட்டில் இருக்க டிவியும் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபுல்லாக கரண்ட்டே இல்லாமல் இருந்தோம். பட் யூபிஎஸ் இருந்தனால நம்மளுக்கு வந்து ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் ஒரு நாள் ஃபுல்லாமே கரண்ட் இல்லாமலே உட்காந்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் லைன் மேனை கூப்பிட்டுட்டு, நீங்கள் எங்களுக்கு நேற்றே கூப்பிட்டுருந்தா நாங்கள் வந்து சரி பண்ணி கொடுத்துருப்போம்ல அப்படின்னு சொன்னாங்க. மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்னு மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் அன்றைக்கி வந்து சண்டே. ஸோ சண்டே ஒர்க் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சிட்டோம். பட் இப்போ கவர்மெண்ட்லாம் பரவாயில்ல, சண்டேஸ் கூடயும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இபியிலேருந்தெல்லாம் வந்து சண்டே கூப்பிட்டா கூடயும் வந்துடுவாங்க. ஸோ எங்களுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறமேட்டு தான் கரண்ட் வந்துச்சு. இந்த இடி இடிச்சாலே கொஞ்சம் அந்த பயம் வருது. உங்களுக்கு ஏதாச்சும் இந்த மாதிரி சம்பவம் நடந்திருக்கா? இந்த மாதிரி இடி இடிச்சா என்ன பண்ணுவீங்க? எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி வந்து சின்ன வயசில் அவங்க அர்ஜுனா அப்படி சொல்லுவாங்க. எனக்கு இப்போ கூடயும் இடி இடிச்சா அர்ஜுனா வந்து சொல்லுவேன். அதுவும் சரி, ரொம்ப கதை பேசுகிறேன், வேணாம். நான் என்னோடய கதையெல்லாம் வேறு வீடியோஸில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த கதை சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு வந்து சொல்லுங்கள். பிகாஸ் நிறைய கதைகள்லாம் இருக்குது. ஓகே ஃபைன். இந்த செயின் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 117 rupees, விச் இஸ் ஓகே, நைஸ் வேல்யூ ஃபார் த மணி. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக நீட்டாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு அடுத்த செயின் பார்த்தலாம், விச் இஸ் மை ஃபேவரட், சேவிங் இட் ஃபார் த லாஸ்ட். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டிங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வெரி ப்ரிட்டி. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இதை நம்ம வந்து போட்டு வச்சு பார்த்துலாம். நான் கொஞ்சம் வந்து இப்படி கழுத்தில் இப்படி திருப்பி இப்படி போடணும், சரிங்களா? நம்ம பாட்டு இஷ்டத்துக்கு போட்டு உடச்சிடக்கூடாது. ஓய்யோ,
உங்களுக்கே இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது போட்டானே எப்படி இருக்குது, கிராண்டாக ரொம்ப அழகாக லுக்காக இருக்குல்ல. ஸோ டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க, பை பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட பையிங் லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுக்குறேன், வேணாலும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க சரிங்களா. இது ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப ப்ரிட்டியாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கலி தாமரை ஓகேங்களா. தாமரை கீழே அந்த இலை, அதுக்கு கீழே வந்து அந்த மணிகள் இருக்குது, பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த கழுத்துக்கு வந்து ஒரு காப்பு மாதிரி ரிங் வளையம் மாதிரி வருது. இதில் 1 2 3 5 தாமரைகள் இருக்குது. அண்ட் கீழே வந்து அந்த பீடும் வந்து பண்ணியிருக்காங்க, பேர்ல் ஒர்க் பண்ணியிருக்காங்க, பின்னாடி அந்த செயின் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப அழகாக க்யூட்டாக எலகண்ட்டாக இருக்கு. ஸோ இதுவும் வந்து மஸ்ட் பை. அண்ட் இது கூடவே வந்து இயரிங்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை, நான் கீழே லிங்காக கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. பட் ஒர்த்துங்க, ரொம்ப நல்லா அழகாக இருக்குது. டெஃபினட்டாக மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க க்யூட்டான ஆக்சசரிஸ்லாம் வந்து செக் அவுட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக இதை வந்து பிக் பண்ணிக்கலாம். பிகாஸ் நான் வந்து குவாலிட்டி எல்லாம் பார்த்து தான் வாங்குவேன். எனக்கு நான் பர்சனலாக வாங்கியிருக்கிறது ஒன்றும் பார்த்து வாங்குவேன். ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கனால தான் நான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்களும் வந்து வாங்கிக்கலாம். பிகாஸ் சம்டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வேரி ஆகும்போது நம்மளுக்கு அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வந்து வரும். ஸோ நான் கொடுக்குற லிங்க்கில் நீங்கள் அதே வந்து பிக் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாக்டாக நான் சொல்கிற விதத்தில் வந்துடும். இல்லை நான் வந்து வேறு பையிங் இன்னும் சீப்பாக இருக்குது, பிகாஸ் தேர் ஆர் மல்டிபிள் செல்லர்ஸ் இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க வந்து சீப்பாக கொடுத்துருக்காங்க, இதை விட இன்னும் சீப்பாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணி வாங்கிட்டேன், பெஸ்ட்டாக இருந்தால் ஸோ ரொம்ப ஹாப்பிங்க. பட் சம்டைம்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும்ல. இவங்களோட வீடியோவில் பார்த்து தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவீங்கல்ல. ஸோ அதனால் அந்த மிஸ் ஹேப்பெல்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நான் கொடுக்குற லிங்க் மூலியமாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டான உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் குவாலிட்டியோடு உங்களுக்கு கிடைக்கும். அதை தான் நான் வந்து சொல்கிறேன். ஸோ அடுத்தது க்யூட்டான இந்த குட்டி பாக்ஸுங்க பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல. அண்ட் இது வந்து ஆர்கனைசர். ஸோ என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஜுவல்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதுவும் மெயினாக வந்து ரெகுலர் வேர் ஜுவல்ஸ் எல்லாம் வந்து நான் லைக் இந்த மோதிரம் நிறைய போடுவேன், குட்டி குட்டி இயரிங்ஸ் எல்லாம் வந்து போடுவேன், கோல்டில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து நான் வந்து பர்ஃபெக்டானதை வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இது வந்து என் கையில் அமைஞ்சு வந்தது. அண்ட் தண்ணுக்குட்டியும் இது பார்த்தோன்னே அம்மா எனக்கு இது போட்டு தரியா அப்படின்னு க்யூட்டாக கேட்டாப்புல, அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. சரிட்டா தங்க உனக்கு போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டேன். வந்துச்சு, அழகாக இருக்குது அண்ட் வெரி நைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செயின், குட்டி செயின்ஸ் எல்லாம் கூட நீங்கள் வந்து தொங்க விட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது கூட இதை நீங்கள் வந்து கேரி பண்ணிக்கலாம் ஓகேங்களா. அந்தளவுக்கு க்யூட்டான ஒரு பாக்ஸு, ரொம்ப லைட் வெயிட், வெரி வெரி நைஸ். அண்ட் இதுக்கு ஜிப்பும் வந்து நல்ல குவாலிட்டியான ஜிப்பெல்லாம் வந்திருக்கு. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒரு க்யூட்டான குட்டி ஆர்கனைசரும் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி இடி பயங்கரமாக இடிச்சிட்ருக்கு. ஓகே, பட் இருந்தாலும் நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். இதெல்லாம் தான் வந்து ரீசெண்டாக மீஷோலேருந்து நான் வந்து பிக் பண்ண ஒரு சில ஆக்சசரிஸ் கலெக்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி ஆக்சசரி ஹால்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தாலும் இந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லைக் அள்ளி தெளிச்சாதான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் இதை சார்ந்து நிறைய வீடியோஸ் வந்து போடுவேன் சரிங்களா. ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்ட் தென் டேக் கேர்.